புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர் நடிப்பில் வெளிவராத திரைப்படங்களை தான் பார்க்க போகிறோம். அன்ரிலீஸ் திரைப்படங்கள், சத்யராஜ் அவர்கள் நடித்து வெளிவராத பூஜையுடன் நின்று போன திரைப்படங்கள். முதல் திரைப்படமான மிஸ்டர் நாதர், இந்த திரைப்படமும் ஷூட்டிங் போயிட்டு நின்று போனது. இரண்டாவது திரைப்படமான காலிங் ராயன், இந்த திரைப்படமும் செய்தி வந்ததோடு நின்று போனது. மூன்றாவது திரைப்படம் வெற்றிவேல், இந்த படத்தை RM சுரேஷ்குமார் அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார். இந்த படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா அவர்கள் இசையமைத்துள்ளார். இந்த படப்பிடிப்பின் காட்சிகள் சில காலங்களால் எடுக்கப்பட்டது. சில பட்ஜெட் ப்ராப்ளம் காரணம் இந்த படம் நின்று போனது. வெற்றிவேல் திரைப்படம். அடுத்த திரைப்படமான ரியல் நம்பர் 1, இந்த திரைப்படத்தை இயக்கியவர் சரவணன் சேகர் அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார். இந்த படத்திற்கு இசையமைத்தவர் தேவா அவர்கள். இந்த படத்தில் ஒரு அடாவடித்தனமாக சத்யராஜ் அவர்கள் நடித்திருப்பார். ஒரு பேப்பரில் ஒரு போஸ்ட் மற்றும் வெளிவந்தது. அதனுடன் இந்த படத்தை எடுப்பதை நிறுத்திவிட்டார்கள். அதற்கு அடுத்தபடியாக நடித்த திரைப்படம் தான் சிவலிங்கம். இந்த படத்தை இயக்கியவர் ராஜகபூர் அவர்கள் இயக்கியுள்ளார். இந்த படத்தை ஞானசுந்தரம் அவர்கள் தயாரித்துள்ளார். இந்த படத்திற்கு இசை எல்லாமே இளையராஜா அவர் தான் இசையமைத்துள்ளார். இந்த படமும் சில காரணங்களால் நின்று போனது. சிவலிங்கம். அடுத்த திரைப்படமான தேவுடா, இந்த திரைப்படம் ரித்தீஸ்வரன் அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார். இந்த படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா அவர்கள். இந்த படத்திலும் பல காட்சிகள் எடுக்கப்பட்டது. இந்த படமும் ஷூட்டிங் பாதியிலே நின்று போனது. அடுத்த திரைப்படமான திருநாள், குரு தனபால் இயக்கத்தில் இந்த படம் வெளிவந்தது. இந்த படத்திற்கு இளையராஜா அவர்கள் இயக்கியுள்ளார். இந்த படம் பேப்பரில் வெளிவந்ததோடு சரி, இந்த படத்தின் பூஜைகள் எல்லாம் போட்டு இந்த படம் நின்று போனது. இந்த படத்தில் விவேக், ஷாலினி போன்ற பலர் நடித்திருந்தார்கள். அடுத்த திரைப்படமான ராஜா ராணி, இந்த திரைப்படத்தை ராஜகபூர் அவர்கள் இயக்கியுள்ளார். இந்த படத்தில் சத்யராஜ் அவர்கள் போலீஸ் தோட்டத்தில் நடித்திருந்தார். பேப்பரில் இந்த செய்திகள் வெளிவந்தது. அதற்கு அடுத்து இந்த படங்கள்லாம் நின்று போனது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சத்யராஜ் அவர்கள் நடிப்பில் வெளிவர படங்கள் இத்தனை படங்கள் தான். இந்த படங்கள்லாம் வெளிவந்திருந்தால் சத்யராஜ் அவர்களுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். சூப்பர் படமாக இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.